இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறோம். அதுக்கு பாசிப்பருப்பும், துவரம் பருப்பையும் எடுத்து நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம், நம்ம அடுப்பில் தான் சமைக்க போகிறோம். அதுக்காக நல்லா தண்ணி காஞ்சதுக்கப்புறம் அலசின பருப்பையும் அதில் போட்டுட்டு, கூடவே 3 பல்லு பூண்டும் சேர்த்துருக்கேன். ஏன்னா பருப்பு வந்து சீக்கிரம் வெந்துடும் பூண்டு போட்டால் அப்படிங்கிறதுக்காக. போட்டு நல்லா வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் வெந்ததுக்கு மேலேயே நல்லா பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ ஒவ்வொன்றா போட்டுட்டு கூடவே உப்பு ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணியும் நல்லா ஆட் பண்ணி விட்டுட்டேன். அதுவும் நல்லா வேகட்டும். இது வெந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்கள் நல்லாவே வெந்துருச்சு ஓரளவுக்கு. அதனால் இதை மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வெந்து நல்லா வதங்கட்டும். அப்போ தான் சாம்பார் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து உப்பெல்லாம் பார்த்தாச்சு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அந்த தாளிச்சதில் இந்த குழம்ப எடுத்து நம்ம ஊற்றினோம் அப்படின்னா நமக்கு வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இந்த சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரமும் சம அளவில் இருந்துச்சு. இதில் வந்து நான் சாம்பார் தூள், சீரகம் அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கல. பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சாம்பார் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். அதிகமாக வந்து சாம்பார் வந்து பிடிக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில்